இப்படி வீடு இல்லாத நைட்டு கொசுக்கடியில் பஸ் ஸ்டாப்பில் பார்த்துட்ருக்காங்க. இது எந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க மெயின் பஸ் ஸ்டாப்பில் தான் இந்தமாரி இருக்குது. இதை வந்து யாருமே எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற எம்எல்ஏ எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அங்கே இருக்க கலெக்டர் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. மேலே வந்து மினிஸ்டர்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்குங்க நீங்களாம் இருக்கீங்க சொல்லுங்கள். சிஎம் சார் வந்து பஸ்ஸு மேலே ஏறினான்னா அவர் பஸ்ஸை விட்டு இறங்கி வர மாட்டார். கீழே இருக்க மக்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் இப்போ இருக்கிற சிஎம்ஐ தான் சொல்கிறேன், வரப்போகிற சிஎம்ஐ தான் கேட்குறேன். இந்த வீடியோவை எது வரைக்கும் ஷேர் பண்ண முடியுமோ அது வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அங்கே தினம் கொசுக்கடியில் தான் சார் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் நீங்கள் கொசுக்கடியில் இருந்திருக்கீங்களா சொல்லுங்கள். நமக்கு ஒரு 2-3 நாள் கொசு கடிச்சாலே சிக்கன் குனியா டங்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இது வருது. இதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த நியூஸ் எங்கே ஷேர் ஆனாலுமே கடைசியாக வந்து போலீஸ் கிட்ட தான் வந்து லிங்க் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற மக்களை அடித்து விரட்டிடுவாங்க. இது மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கோசம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாவது உதவி பண்ணி அவங்களுக்கு எக்கச்சக்க இலவச வீடு கட்டியிருக்கீங்களே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இங்கே அங்கே நீங்கள் இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருங்க. அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சு அங்கே படிச்சுப்பாங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சு பஸ் ஸ்டாண்டில் தங்குறதுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவங்களுக்கும் ஒரு வீடு கொடுத்தா அங்கே தங்கிக்கலாம்ல அவங்க. இதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க சார் இதை ஃபஸ்ட்டு. அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் இப்போ அப்புறம் எதுக்கு சார் அரசியல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க, எதுக்கு அப்புறம் எம்எல்ஏ எம்பிஸ் அதெல்லாம் எதுக்குங்க? அப்புறம் நீங்கள் பஸ்ஸு மேலே ஏறினாலோ ஃப்ளைட்டு மேலே ஏறினாலோ மேலேருந்து தான் ஒரு கையை காட்டுவீங்க, ஸ்பீச்சை போட்டு வருவீங்க. கீழே இருக்க மக்களை என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி பார்த்துருக்கீங்களா, இல்லை அவங்ககிட்ட போய் அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டிருக்கீங்களா இண்டிவிஜுவலாக? அதெல்லாம் அவங்களால முடியாது. அப்புறம் எதுக்கு சார் கவர்மெண்ட் இருக்குது, பொலிட்டிஷியன் எல்லாமே இருக்காங்க சொல்லுங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எதுக்காக தான் அவங்களாம் வேலை செய்கிறாங்க? அவங்க மட்டும் அவங்க ரொட்டைன் ஒர்க், அவங்கள உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம போவோம் பார்ப்போம் வருவோம், அவ்வளோதான். இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தவன் பிரச்சனையை யார் கவனித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவன் தான் சார் உண்மையான தலைவன். அடுத்ததாடி நீங்கள் உண்மையான தலைவனை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் அடுத்தவன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஆளை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க.